ஏமனில் முக்கிய பகுதிகளை ஹவுதி கிளர்ச்சியாளர்களிடம் இருந்து அரசு படையினர் கைப்பற்றியுள்ளனர். சவுதி அரேபியாவின் போர் நிறுத்த அறிவிப்பு வெளியான சில மணி நேரங்களில் இது நிகழ்ந்துள்ளது. மத்திய கிழக்கு நாடான ஏமனில் அதிபருக்கு எதிராக கடந்த பல மாதங்களாக ஹவுதி, அல் கொய்தா உள்ளிட்ட தீவிரவாத இயக்கங்கள் போரிட்டு வருகின்றன. இந்நிலையில் அதிபர் தங்கியிருந்த ஏடன் நகரத்தின் மீது கடந்த சில நாட்களாக தாக்குதல்கள் நடத்தப்பட்டு வருகின்றன. கிளர்ச்சியாளர்களை ஒடுக்க அரசு படையினர் தீவிரமாக போரிட்டு வந்த நிலையில் சவுதி அரேபியா வான்வழி தாக்குதல்களை மே 12ஆம் தேதியில் இருந்து 5 நாட்களுக்கு நிறுத்தி வைப்பதாக அறிவித்துள்ளது. இந்நிலையில் துறைமுக நகரான ஏடனில் 2 முக்கிய மாவட்டங்களான டர்சாத் மற்றும் மன்சூராவை ஹவுதி கிளர்ச்சியாளர்களிடமிருந்து அரசு படையினர் கைப்பற்றியுள்ளனர். துறைமுக நகரான ஏடனில் ஏமன் அதிபர் அப்த் ரபு மன்சூர் மாளிகையை கைப்பற்றிய கிளர்ச்சியாளர்கள் அங்கு அரசு படையினருக்கு எதிராக கடுமையாக போரிட்டு வந்தனர். இதனைத் தொடர்ந்து அருகில் உள்ள மாவட்டங்களான மன்சூரா மற்றும் டர்சாத் என்னும் இடங்கள் தங்கள் வசம் வந்துவிட்டதாக அரசு படையினர் தெரிவித்துள்ளனர். நாங்கள் மன்சூரா மற்றும் டர்சாத் மாவட்டங்களை ஹவுதி கிளர்ச்சியாளர்களிடமிருந்து கைப்பற்றிவிட்டோம். இந்த போரில் போரிட்ட அனைத்து வீரர்களுக்கும் நன்றி. அவர்கள் இனி இந்த இடத்திற்கு வரமாட்டார்கள். சவுதி அரேபியாவின் வான்வழி தாக்குதல் மே மாதம் 12ஆம் தேதி இரவு 11 மணியிலிருந்து 5 நாட்களுக்கு நிறுத்திக் கொள்ள உள்ளது. எனவே அதுவரை வான்வழி தாக்குதல் அதிக அளவில் இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் ஏமனின் எல்லைப் பகுதியில் வசித்து வரும் பொதுமக்களை வேறு இடங்களுக்கு செல்ல வேண்டும் என்று வானில் இருந்து துண்டுச்சீட்டுகளை சவுதி அரேபிய விமானங்கள் வீசியதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. உலக செய்தி பிரிவு, நியூஸ் 7 தமிழ்.